ப்ரொடியூசர்ஸ் வரதே பெரிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் நாதர் ஷா, தம்பி ஷஃபி, பருவ் கண்ணன் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கண்டா வந்து புதுசாக அறிமுகம் ஆகிறாரு. எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு என்ன தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 74 புது இயக்குநர்களோட வந்து நடிச்சதில் வந்து என்னோட லக்கு அது. அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர், இவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி வெற்றி பட நாயகன் அவர். வெற்றி எங்க? வெற்றி வெளியே இருக்காரா? வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர் கூட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேட் சாரோட தம்பி கோமல்குமார் இப்போ வந்து அறிமுகம் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு. தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு. அவர் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் இதில் வந்து வெற்றி எங்க? வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷஃபி தம்பி, இவர் வந்து குட்டி முதலாளிங்க வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் வர்றாரு. சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கம்ம கிருஷ்ணபிரியா அவர்கள். ரொம்ப நல்லா இருக்குமா, சாங்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்தில். இருந்தாலும் வணக்கம் வாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிகிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள், உங்கள் கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி சினிமோட்டோகிராஃபர் ஆலிவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர். பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்களோட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைங்க ஆகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேங்க. சாரி, இன்னைக்கெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லாரும் இங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவேற்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க. தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கவிஞர் பிரபாகர், இதில் மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நௌஃபுல் ராஜா, he has done a wonderful job. நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி, thank you, god bless you. வைரமுத்தையா இல்லை, வைரமுத்தையாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ், அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆல்லேயே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிபோகிறதுல எனக்கு வந்து பறிமொழி இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்கக்கூடாது. வி ஹேட் அ கிரேட் டைம் அங்கே. அப்புறம் இன்னும் யாராவது தான் இருக்காங்க, வேற யாராவது? தங்கதுரை காமெடி, ஆமாம் தங்கதுரை தம்பி, அந்த விஜய் டிவி தம்பி, தங்கதுரை, இமானுக்கு சொல்லியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. முத்து
மன்சூர் அலிகான் பற்றி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ அதே மாதிரி. அண்ணா நல்லா இருக்கீங்களா? படம் நல்லாக்கா? அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் இங்கே, ஆமாம், நெல்லை எண்ணெய், பழனிக்குமார், மண்ணை, இது எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக என்று வழைத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தானே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்தின நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டராக வராங்க, கேமராமேன் ஆகிறாங்க, அப்படியே காமெடியன் ஆகிறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணன் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் பீரண்ணன், பீருக்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இப்போ குடும்பம் வந்து பிரதர்ஸு. எங்களுக்கு வந்து வாங்க, ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்சாதான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் இருந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு Trend Music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend Music. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டு என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அது வந்து முக்கியமாக வந்து என் டிரைவர் பாபு எனக்கு சகோதரன் வாங்க முடியாது. பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைமண்ட் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம். அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போனா ஒன்று சோபால காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிட்டு இருக்குது, செல்போனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கு. சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு தரல தேட்டர், அது வேறு விஷயம். ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ அதாவது ஆசிரியர் காசை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான், டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனுங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தான் இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு நான் தனியாக இருக்கேன். ஆனால் பாலமாக கப்பலாக கொண்டு வருவோம். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா? இல்லை சாலையாக உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்க. பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்?
அதானி துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே இந்த பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்கள் எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபா கொடுத்து யாரும் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுன் கொடுக்கலாம். கொடுக்க வைப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆளுநருக்கு ஒருத்தன் வருவான். எல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இருந்தா வெறும் 30,000 ரூபாயில வெறும் 20 அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாளை நீங்க கண்ட இதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறாங்க. நான் பயணம் பண்ணுறது 8,500 கோடி எரிச்சலாக இருக்கு. சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல. யார்கிட்ட எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தேட்டர் போடு, 400 தேட்டர் போடு, காலியால் ஓடுது. தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸில் எங்கே போட்டு கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? காசு எங்கேருந்து வரும்? மக்கள்கிட்ட இருக்க விட்டா தான்ப்பா. அதனால இந்த மத்திய அரசு மாநில அரசு நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லையும் 2 லட்ச ரூபாய் இருந்துக்கிட்டே இருக்கணும். போடு. நீ தான் 20 லட்சம் கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன பிடுங்க போறீங்க? நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க, பழைய இருக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க. 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேற. ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது. இப்போ பாருங்க, ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி அவர் நான் வாசுதேவ குடும்பம் எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார். அதாவது உலகம் எல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு கான் பேசிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றதை சொல்லிட்டேப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பு இந்த அம்மா பண்ணது. கந்து வெட்டிக்கு இந்த படத்தில் கந்து வெட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. எப்போ யாருப்பா அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சிது? இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வெட்டியை விட வேடா வேடா நாடாதீங்களா? ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போட்டுங்கப்பா. எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்டதான் 18%. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ரம் அடிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப இது வேணாம். அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ராஜாவுக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்கு. நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்ல அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா?